ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன அன்பே டயனா படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், ரோஜா, சேத்தன், பரிதாபங்கள் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாரி இளவழகன். வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு அத்லட் ட்ரைனராக இருப்பாரு. சின்ன சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து வீட்டில் சேத்தன் அப்பா, ரோஜா அம்மா, இவங்க 2 பேர் இருப்பாங்க. கூட சிப்ளிங்ஸா 2 பேர் இருப்பாங்க. ஹீரோட வீட்டுல 2 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணும், இல்லைன்னா கல்யாணமே ஆகாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். அதனால ரோஜா அம்மா இருந்துட்டு என்ன சொல்லிடுவாங்கன்னா, உனக்கு வந்து சொந்தத்திலேயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ரோஜா எப்படின்னா, ரொம்ப கம்யூனிட்டிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோட்டியோடய இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்கள போய் எப்படி நம்ம சமாளிக்கிறது ஹீரோ ரொம்ப படபடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து இன்னும் சொல்லாமே இவர்கிட்ட ரிப்ளை பண்ணாமே இருக்கும். ரொம்ப வருஷமா இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயினும் சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கான டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அது வந்து ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். ஃபர்ஸ்ட் லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருந்தவரு பின்னாடி இந்த பொண்ணு டெஸ்ட் வச்சது தெரியாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவும் அவருக்கு பிடிக்காம போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போட ஹீரோயினுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல ப்ரொப்போஸே பண்ணிடுவாங்க. ஆனா அந்த டைம்ல ஹீரோவுக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா ஹீரோயின் பண்ற வேலைகள் எப்படி, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான குடும்பம். இவங்க ஆங்கிலோ இந்தியனு, குடிப்பாங்க, மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்கிறதுனால ஹீரோவுக்கு அந்த நம்ம வீட்டில் அந்த பொண்ணு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பார். ஏன்னா அம்மா வேற ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அந்த பொண்ணும் ப்ரப்போஸ் பண்ணிடும். இவ்வளோ நாளாக நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருந்தோம், அப்போல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாமல் இப்போ வந்து எனக்கு எங்கள் அம்மா வேற ஒரு பொண்ணை பார்க்குறங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணுறாள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டத்திலேயே இருப்பார். எப்படா இது வீட்டில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஹீரோயினை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே வருவார். அது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் கோபி கிட்ட விசாரிப்பாங்க. அப்பதான் அவன் வந்து உன்னை கழட்டி விட்டுருவாமா, அவன் வந்து அவங்க அம்மா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் பேச்ச கேட்டுட்டு வேகமா வந்து சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்னென்னமோ சமாளிப்பாரு. ஆனா அவங்க வீட்டுல இருக்க தன்னோட அக்காவோட குழந்தை வந்து உண்மையை சொல்லிவிடும். சொன்ன பிறகு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு போன பிறகு ஹீரோ எப்படியோ சமாளிச்சு ஏதோ பேசி பிடிச்சி, நான் வந்து எங்க அம்மாட்ட கன்வின்ஸ் பண்றேன், நீ எனக்கொசரம் சில பல வேலைகள் செய்யணும், என்னன்னா நீ வந்து எங்களோட ட்ரெடிஷனலை கத்துக்கணும், நான் உன்னோட ட்ரெடிஷனலை கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவோட சப்போர்ட்டோட ஹீரோ அதை செயல்படுத்துவாரு. அதே மாதிரி எல்லாம் கத்துக்கிட்ட பிறகு ஹீரோயின் போய் சொல்லலான்னு போகும்போது அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க அண்ணனும் லவ் பண்ணிட்டு வந்து நிப்பாரு. ஆனா அது அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்க அண்ணனோட அம்மா, அதாவது ரோஜா வந்துட்டு ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு ஹீரோயினை வந்து பேசுவாங்க. பேசும்போது இந்த பொண்ணு வந்து ஆங்கிலோ இந்தியன்மா அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா வந்து சத்தம் போட்டு, ஏண்டி உன்னோட இதையே பார்க்கற அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் ரோஜா தன்னோட கஷ்டங்களை சொல்லுவாங்க. நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணேன், நீங்க என்ன பொறுப்பா இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது ஹீரோட அப்பாவுக்கும் உரைக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு பிடிச்சி 2 பேத்தையும் அவங்க குடும்பத்தோட ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல ஹீரோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே ஹீரோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆங்கிலோ இந்தியனுக்கு எனக்கு ஒரு சின்ன பகை இருக்குன்னு சொல்லும் போது தான் ஹீரோயினோட அப்பா வந்து கவர்மெண்ட்ல, அதாவது ஹீரோட அப்பாவோட கவர்மெண்ட் வேலையில தான் அவரும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு, ஒரு டெம்பரவரி ஜாபா. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில காது வந்து அவர் கேட்காம போயிடும் அடிச்சு. அதுக்கு காரணமே ஹீரோயினோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இது தெரிஞ்சோடனே எல்லாத்தையும் போட்டு சாத்திட்டு ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க வந்து ஆஸ்திரேலியா போகணும், ஏன்னா ஆங்கிலோ இந்தியன்றதுனால கொஞ்சம் ஃபாரின் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னையே பிளான் இருக்கும். அதை வந்து இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு அம்மா பார்த்த பொண்ணோட எல்லா கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கான செட்டப் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்னன்னா, பொண்ணை காணாம போயிருது. காணாம போனோடனே எல்லாரும் தேடுறாங்க. ஹீரோக்கு பாடா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அந்த கேப்ல தான் இந்த பக்கம் ஹீரோயினை காணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து இங்க வந்து தேடுறாரு. என்னடா இது எல்லாமே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்
ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு நடுவில் கால் பண்ணி நீ வந்து டீ கடைக்கு வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அங்க போனாதான் இன்னும் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பரிதாபங்கள் கோபி வந்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறாரு. கரெக்ட் பண்ண உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, என் கூடயே இருந்து கரெக்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாரு. ஆனா அதை எதை பத்தியுமே அவரு கண்டுக்கவே இல்லை. எனக்கு நான் லவ் பண்ண பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு போடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீரோயினை தேடி திருப்பி போறாரு. போனா அவங்க எப்பவும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட பிறகு கல்யாணமும் நல்லபடியா நடக்குது. அதோடய முடிஞ்சிருது படம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, நிறைய காமெடி, அதுவும் குறிப்பா சேத்தனோட நடிப்புலாம் பயங்கர டைமிங் காமெடி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல சிரிச்சு சிரிச்சு வயிறே வெளியெடுத்துக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பண்ற காமெடில பயங்கரமா இருக்கு. ஹீரோவோட நடிப்பு, கோபியோட அந்த பெங்களூர் ஸ்லாங்கு, இது எல்லாமே சும்மா பட்டைய கிளப்புற மாதிரி இருக்கு. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.